கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தை படைத்து இதில் ஏராளமான ஜீவராசிகளை உயிரினங்களை இறைவன் படைத்து இருக்கின்றான். குறிப்பாக மனிதர்களையும் ஜின்களையும் படைத்துவிட்டு இந்த இரண்டு இனங்களும் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் இந்த உலகத்திலே படைத்ததின் நோக்கம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு காரணமில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், சில வருடங்கள் நம்முடைய உலக வாழ்க்கை செயல்பாடுகள் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்முடைய உலக பயணத்தில் ஓர் இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்ற செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் திருமறை குர்ஆனுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கும் ஒத்ததாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் இறைவன் அனுமதித்திருக்கின்றானா, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்து இருக்கின்றார்களா என்பதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நம்முடைய மறுமை வாழ்க்கை, நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை செழிப்பானதாக சொர்க்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய போதனைகளையும் நபிகளாருடைய போதனைகளையும் ஏற்று நடக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் அடிபணிந்து இந்த உலக வாழ்க்கையில் அவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றோமோ அவர்களுக்குத்தான் இறைவன் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, அத்தியுல்லா, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வாத்தி ஒரு ரசூல், என்னுடைய தூதர் முகம்மதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யார் இப்படி இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ, தஜ்ரிமின் தகுதிகள் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்குத்தான் நாம் மறுமையை சொர்க்கத்திற்குரியதாக நாம் ஆக்குவோம். அங்கே மிகப்பெரிய மாளிகைகள் வீடுகள் இருக்கின்றது. அதனுடைய கீழ்ப்பகுதியில் நீங்கள் பார்த்தால் ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியேப்பட்ட சொர்க்கத்தை நாம் எனக்கும் என்னுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவருக்கு வழங்குவோம் என்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இரண்டு விஷயங்களில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், இதற்கு உட்பட்டு நம்முடைய காரியங்களை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நாம் வெற்றியாளர்களாக எழுப்பப்படுவோம். நாம் ஐவேளை தொழுகின்றோம், அதிலே நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு கேள்வி இருக்குமா, இது ஒரு வணக்கமா, அல்லது இதன் மூலமாக நாம் சொர்க்கத்திலே நுழைவேனா என்ற ஒரு கேள்வியோடு இந்த வணக்கத்தை நாம் செய்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு தொழுகை என்பது இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கித்தாபு மௌகூதா, தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே, அந்த அடிப்படையில் நாம் தொழுகையை நிலைநாட்டுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஐவேளை தொழுகையை இந்த உலகத்திலே பேணி தொழுகின்றார்களோ, நிறைவேற்றுகின்றார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டவுடன் முதல் கேள்வியாக தொழுகை பற்றி தான் கேட்கப்படும். யார் அந்த கேள்விக்கு சரியான முறையிலே பதில் சொல்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசி. ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில், ஆதம் நபியிலிருந்து உலகம் அழிக்கப்படுகின்ற வரை யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்களோ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எழுப்பி நிற்க வைக்கப்படக்கூடிய அந்த நாளில் இறைமறுப்பாளர்கள் நரகவாசிகளாக தூக்கி எறியப்படுவார்கள். மிச்சம் இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மிச்சமாக நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். அந்த தொழுகையை குறித்து யார் சரியான பதிலை சொல்கிறார்களோ
அவர்களுக்கு இறைவன் சொர்க்கம் என்று சொல்லி காட்டுகிறானே. இந்த ஹதீஸை நாம் தெரிந்த காரணத்தினால் ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும், ரமலானுடைய மாதத்திலே நோக்கக்கூடிய தொழுகைகளாக நின்று தொழுகக்கூடிய தொழுகைகளாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கட்டும், ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாளிலே தொழுகக்கூடிய தொழுகைகளாக இருக்கட்டும், இன்ன பிற நஃபிலான தொழுகைகள், இது போன்ற தொழுகைகளிலே நாம் கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், எப்படியாவது நான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இது போன்ற தொழுகைகளை நான் நிலைநாட்டக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று பொருளாதாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பொருளாதாரத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கின்றான். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும். எப்படி? ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவினால், நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்தால், கஞ்சத்தனம் செய்யாமல், முடிந்து வைத்துக் கொள்ளாமல், வீண் விரயம் செய்யாமல், தன்னால் முடிந்த அளவிற்கு நன்மையான காரியங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவினோம் என்று சொன்னால், அதன் மூலமாக இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு, மிக பெரிய அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்ய முடியாவிட்டாலும் கூட, என்னால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே. என்ன காரணம்? இறைவன் எப்படியாவது எனக்கு சொர்க்கத்தை தந்து விடுவானே, நாளை மறுமையிலே மக்ஷர் மைதானத்திலே என்னை நிறுத்தும் பொழுது தர்மம் செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான தர்மங்கள் இன்றைக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று ரமலானுடைய மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பகலிலே நோன்பு வைக்கிறோம், இரவிலே நின்று வணங்குகிறோம். அந்த மாதத்திலே மற்ற மாதங்களை விட இன்னும் வேகமாக தான தர்மங்கள் செய்கிறோம். எதற்காக? அந்த மாதத்தினுடைய மகிமை, அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் அல்லாஹ்வாலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட சில காரியங்களின் காரணத்தினால் அந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட கூடுதலாக சிரமங்களை எடுத்துக்கொண்டு நேரத்தை ஒதுக்கி பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் இரவெல்லாம் நின்று தொழுகக்கூடியவர்களாகவும் நன்மையான பேச்சுக்கள், நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மையான காரியங்களிலே இன்னும் விரைவாக செயல்படுகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக எழுப்பணும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், எப்படியாவது அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கவாசியாக எழுப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய காரியங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் அமல்களையும் நாம் அமைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே வரிசையில் ஒரு வணக்கமாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அத்துவாவு ஹுவல் இபாதா. நீங்கள் செய்யக்கூடிய துவா இருக்கிறதே, பிரார்த்தனை இருக்கிறதே, அதுவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. அந்த காரியத்தை, அந்த வணக்க வழிபாட்டை நீங்கள் அழகிய முறையிலே செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இதனுடைய மகத்துவத்தை, சிறப்பை நாளை மறுமையிலே நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அதனுடைய சிறப்பை இந்த உலகத்திலும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நேரத்தில் பல்வேறு சிரமங்கள், பல்வேறு கஷ்டங்கள், சோதனைகள் நம்மை நோக்கி வரும். இன்னைக்கு உலகத்திலே படைக்கப்பட்ட நாம் பல்வேறு தேவையுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பல்வேறு வணக்க வழிபாடுகளுக்கு நேரம் ஒதுக்கக்கூடிய நாம், முன்பு சொன்னதை போன்று தொழுகைக்கு நேரம் ஒதுக்கக்கூடிய நாம், நோன்பு வைப்பதற்கு நேரம் ஒதுக்கக்கூடிய நாம், நம்முடைய பொருளாதாரத்தை தான தர்மம் செய்வதற்கு, நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்வதற்கு நேரம் ஒதுக்கக்கூடிய நாம், துவா செய்வதற்கு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை ஒப்படைப்பதற்கு, அல்லது நாம் செய்த தவறான காரியங்கள், இறைவன் தடுத்த காரியங்கள், பாவங்கள் இருக்கிறதே, அதிலிருந்து மீள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை வைத்து பாவ மன்னிப்பை வைத்து அதிலிருந்து இறைவா என்னை காப்பாற்று என்று கேட்க வேண்டுமே, அதற்காக நேரத்தை நாம் இன்றைக்கு ஒதுக்குகிறோமா என்று பார்த்தால் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பிரார்த்தனை என்பது உள தூய்மையோடு இஹ்லாஸோடு நாம் செய்தோம் என்று சொன்னால், அதனுடைய பிரதிபலனை இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி இறைவன் நிச்சயமாக நமக்கு தருவான். ஆனால் நம்ம பிரார்த்தனை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? தொழுகைக்கு வரோம்னு சொன்னால் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு அப்படியே கலைந்து விடுகிறோம். துவாவை உளத்துமையோடு இஹ்லாஸோடு நாம் அழகிய முறையில் அதற்காக நேரத்தை ஒதுக்கி நாம் செய்தோம் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக அதனுடைய நன்மையை நமக்கு தருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த துவாவை எப்படி கேட்கணும்?
உள தூய்மையோடு கேட்கணும். இறைவாணி தா என்ற உறுதியோடு நாம் கேட்க வேண்டும். இறைவன் தருவானா தரமாட்டானா, இப்ப தருவானா அப்ப தருவானா, எந்த ஒரு கேள்வி கணக்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இறைவா நீ எனக்கு தா, என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்று, நான் செய்யக்கூடிய பிரார்த்தனையை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை எனக்கு தா என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். முதல்ல நம்முடைய பிரார்த்தனையுடைய வரிசையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூட திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம எப்படி பிரார்த்தனை செய்வோம்? நம்முடைய தேவையை மாத்திரம் கேட்டுவிட்டு கலைந்து சென்று விடுவோம். அல்லது நமக்கு ஏதாவது குறைகள் இருக்கும், அல்லது தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை மாத்திரம் குறைகளை மாத்திரம் கேட்டுவிட்டு அத்தோடு நாம் கலைந்து செல்லக்கூடியவர்களாக உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லது ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும், ஒரு சோதனை இருக்கும், அல்லது நோய் நொடியில் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நோய்க்காக மாத்திரம் நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு கலைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இறைவா அந்த குடும்ப பிரச்சனை எனக்கு நீக்கு என்று அதோடு அந்த பிரார்த்தனை நிறுத்திவிடக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரார்த்தனையுடைய ஒழுங்காக, பிரார்த்தனையினுடைய சட்டத்திட்டமாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் கூட அந்த பிரார்த்தனையை முதலில் உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்காகவும், உங்களுடைய சமுதாயத்திற்காகவும் நீங்கள் கேளுங்கள். வெறுமனே நமக்காக மாத்திரம் கேட்பது அல்ல பிரார்த்தனை, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மாத்திரம் கேட்பது அல்ல பிரார்த்தனை, அல்லது ஒரு கஷ்டம், பொருளாதாரத்தில் ஒரு சோதனை, அதை மாத்திரம் அல்லாஹ்விட்ட கேட்டுவிட்டு செல்வது கிடையாது பிரார்த்தனை. அனைத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். எதை நீங்க நினைக்கிறீங்களோ அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது, இறைவா எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே, ஊரார்கள் வாழ்கிறார்களே, அவர்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும், இஹ்லாஸோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் நபியை எடுத்து பாருங்கள். அவர்கள் பல்வேறு தியாகத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே பல்வேறு சிறப்புகளை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்ன இப்ராஹிமுக்கான உம்மத்தன் காணித்தா, இந்த இப்ராஹிம் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயத்திற்கு சமம் என்று சொல்லி காட்டுகிறான். ஏன்? ஒரு சமுதாயமே சேர்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை, வேலைகளை ஒத்த மனிதராக இருந்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து முடித்தார்கள். பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு சோதனைகளை இறைவன் அவர்களுக்கு கொடுத்தான். எல்லா சோதனைகளையும் களத்திலே சந்தித்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஹலீல், என்னுடைய உற்ற தோழர் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் தான் என்ற அளவிற்கு சிலாகித்து ஒரு மனிதரை இந்த உலகத்திலே இறைவன் போற்றுகிறான் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பல்வேறு தியாகங்களை செஞ்சாங்க. மனைவியை கொண்டுகிட்டு போய் பாலைவனத்தில் விட்டாங்க பச்சளம் குழந்தையோட. அந்த குழந்தை அங்கே தத்தளித்தது. பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றது. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியை அழைத்து கொண்டார்கள். பிறகு இறைவன் கட்டளையிட்டான், அந்த பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி அறுக்க முன் வந்தார்கள். பிறகு இறைவன் தடுத்தான். என்னுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், நீங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று என்னுடைய கட்டளை வந்தது. எல்லா செய்தியும் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதில் மிக குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூதராக இருந்தாங்க. அவர்கள் மரணித்தால் சொர்க்கம் என்ற நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாங்க. ஆனாலும் கூட அவர்கள் தனக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், இறைவா நான் மரணிக்கும் பொழுது முஸ்லிமா மரணிக்கணும். யாருங்க? நன்மாராயம் சொல்லப்பட்டவர், நான் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட ஒரு தூதர். அவங்க அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், இறைவா நான் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடக் கூடாது. முதல் பிரார்த்தனை. அதற்கு அடுத்ததாக கேட்டாங்க, என்னுடைய வழித்தோன்றல்கள் இருக்கிறாங்கல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய ஊரார்கள், என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் நேர்வழி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் மரணிக்கணும். நம்ம இந்த துவாவை கேட்டிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல தனக்காக அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து கொண்டே இருந்தார்கள்.
தான் ஒரு தூதர் தான், நான் மரணிச்சா சொர்க்கத்துக்கு தான் போவேன், ஆனால் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நான் எப்படி மரணிப்பேன் என்பது இறைவனுடைய புறத்தில் இருக்குது. என்னோட வேலை என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நடப்போம்ல, நான் தான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் ஏன் எனக்காக போய் துவா செய்யணும், மற்றவங்களுக்காக செய்யறேன், இறை மறுப்பாளர்களுக்காக செய்யறேன், அல்லது தர்காவுக்கு சில பேர் போவாங்கல்ல அவங்களுக்காக நேர்வழிக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு கேளு, நீ உன்னுடைய மரணத்திற்காக, நீ முஸ்லீமாக மரணிப்பதற்காக, நாளை சொர்க்கத்திற்கு செல்வதற்காக உனக்கு நீ கேட்டுக்கொண்டே இரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நேரான பாதையிலே செலுத்துவாயாக. யார் கேட்டா? நபி இப்ராஹிம், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டாங்க, இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. ஏன்? இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களையும் 2 விரல்களுக்கு நடுவிலே வைத்திருக்கிறான். அவன் இப்படி புரட்டினா அவன் முஸ்லீமாக இருப்பான், இப்படி புரட்டினா அவன் நரகவாசியாக மாறிவிடுவான், இறைமறுப்பாளனாக மாறிவிடுவான். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய மரணம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நீங்க நான் முஸ்லிமாக தானே இந்த உலகத்தில் வாழ்றேன், அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு தானே வாழ்றேன் என்ற அந்த இருமாப்போடு நீங்கள் துஆவை மறந்து விடாதீர்கள், பிரார்த்தனையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், இறைவா நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது முஸ்லிமா ஃபர்ஸ்ட் மரணிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். இது எல்லாருக்குமான செய்தி. இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய, உறுதியோடு வாழக்கூடிய, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு நிகராக நான் யாரையும் வைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனை முதல்ல நம்மகிட்ட இருக்கணும். எப்பனாச்சும் நம்ம தடம் புரளலாம், நம்மளை எப்பனாச்சும் அல்லாஹ் மாற்றக்கூடியவனாக இருக்கலாம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். சைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக பல்வேறு சூழ்நிலைகளை நம்மை சுற்றி கொண்டு வருகிறான். வலதுபுறம், இடதுபுறம், முன்பக்கம், பின்பக்கம் என்று சைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக, நரகவாசியாக ஆக்குவதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நம்முடைய கவசமாக முதலில் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவா, முதல் பிரார்த்தனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை, சொர்க்கவாசி என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டவருடைய பிரார்த்தனையே இறைவான முஸ்லிமா மரணிக்கணும். அந்த பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல, அந்த பிரார்த்தனையை இன்றைக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் முதலில் சிந்தனை செய்து பார்த்து அந்த பிரார்த்தனையை முதல்ல நம்ம அமைச்சுக்கணும். அடுத்தது நம்முடைய வழித்தோன்றல்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், தாய் தந்தையர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உடன் பிறப்புகள், உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நம்முடைய ஊரார்கள் அனைவரும் ஏகத்துவத்தில் இருந்து ஓர் இறைவனை வணங்கி இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன் உதாரணமாக காட்டியிருக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு பிரச்சாரத்தை, இந்த மார்க்க பணியை செய்து கொண்டே இருந்தார்கள். மறுத்தவர்கள் மறுத்தார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அவருடைய பிரார்த்தனை இருந்து கொண்டே இருந்தது. இறைவா, இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும், அவர்களும் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்துக் கொண்டே இருந்தார்களே, நாம் அப்படி வைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நமக்காகவும், நம்முடைய குடும்பத்தார்களுக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், நம்முடைய தாய் தந்தைக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா? இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய தேவைக்காக அந்த பிரார்த்தனை இருக்கும், அதோடு நாம் கடந்து விடுவோம். அல்லது நமக்கு ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோயை போக்குவதற்காக அந்த பிரார்த்தனை இருக்கும். அல்லது நமக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிறது, பொருளாதாரத்தில் இழப்பு என்று வருகிறது, அதற்காக நம்முடைய பிரார்த்தனை இருக்கும். இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் சிலர்களை பார்த்தோம்னு சொன்னால் பள்ளிவாசல் பக்கத்தே வரமாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வருவார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருப்பான், அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வராது. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு இழப்பு அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அது அந்த ஒரு வார காலம் பள்ளிவாசலை வந்து அழுது பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு வார காலம் தாண்டி விட்டது என்று சொன்னால் பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடியவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? அந்த துஆவை கூட நமக்கு சாதகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். எனக்காக நான் கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு கேட்டால் தருவான், அல்லாஹ் தரணும் என்ற எண்ணத்தோடு அந்த ஒரு மாத கால அந்த சூழ்நிலையில, கஷ்டத்தில், சோதனையில கேட்டுவிட்டு அது நிறைவேறியவுடன் அல்லது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் போனவுடன் அந்த துஆவை மறந்தவர்களாக, தொழுகையை மறந்தவர்களாக, பள்ளிவாசலை விட்டு போகக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எந்த நிலையில நாம் இருந்தாலும் சரி,
சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் சரி, கஷ்டமான சோதனையான காலத்தில் நாம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை மறக்காமல் ஒவ்வொரு நேரத்திலும் பிரார்த்தனை நாம் முன்வைத்தோம் என்று சொன்னால் அது இறைவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அவருடைய வரலாறை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். மீனுடையவர், அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க மக்களுக்கு, அவங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கணும், அவங்களும் முஸ்லீமா இந்த உலகத்தில் மரணிக்கணும் என்று சொல்லி இந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் மறுக்கின்றார்கள். இந்த நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இறைவா, இவர்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்லாத்தை, உன்னை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் என்னுடைய பிரச்சாரத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை அழித்து விடு. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டு ஊரை விட்டு காலி செய்து வேறு ஊருக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். பிறகு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இறைவன் அந்த மக்களுக்கு சில அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறான். அதை பார்த்த அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. பிறகு ஊருக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தா அவங்களுடைய துஆ என்ன, திரும்பி வந்து பார்த்தா எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கணும், இறந்து போயிருக்கணும், அவங்களுடைய பிரார்த்தனை அதுவாக இருந்தது. ஆனால் இவங்க திரும்பி வந்து பார்க்குறாங்க, அங்கே மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபித்து கொண்டு கப்பலில் ஏறி பயணம் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு ஒரு சோதனை வச்சான். கப்பல் அதனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் உடைந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த நேரத்தில் கப்பலில் இருக்கக்கூடிய பாரத்தை அந்த காலத்தில் மனிதர்களை தூக்கி கடலில் வீசுவார்கள். சீட்டுக்குலுக்கி போடப்படுகின்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் அங்கே வருகிறது. இறைவன் அங்கே சோதனையாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகழச் செய்கிறான். தூக்கி வீசுகிறார்கள். மீனினுடைய வயிற்றிலே இருளான பகுதியிலே போய் மாட்டுகின்றார்கள். இந்த நேரம் எல்லோருக்கும் எப்படி இருக்கும்? இதோட நம்முடைய கதை முடிஞ்சிருச்சு, நமக்கு மௌத்து தான், ஏன் நம்ம இருக்கிற இடமே என்னன்னு தெரியல, இருளான ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற நிலையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த கட்டத்தை அதுபோன்று நமக்கு நிகழாவிட்டாலும் பல்வேறு சம்பவங்கள் நம்முடைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். முடிவே எடுக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இந்த நேரத்தில் நான் என்ன பண்றதுனே தெரியல என்ற நிலையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்பதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படிப்பனையாக இருக்கிறது. இருளான பகுதியில் இருக்கிறார்கள், மாட்டிக்கொண்டார்கள், நன்றாக அவர்களுக்கு தெரிகிறது நமக்கு இந்த இடத்திலே மௌத்து நிச்சயம் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இறைவனுடைய நம்பிக்கையில பின்வாங்கல. உடனே அங்கிருந்து கொண்டு இருளான பகுதியிலே மாட்டிக்கொண்டார்களே அந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே கிடையாது, நான் தான் தவறு செஞ்சிட்டேன், நீ தூய்மையானவன். என்ன தவறு செஞ்சுட்ட, அழிக்கணும்னு சொன்ன, அழிக்காம விட்டுட்டா அதை கோபித்து கொண்டுதான கப்பலில் பயணம் செஞ்சேன், எனக்கு படிப்பனையாக என்னுடைய நிகழ்வை நிகழ்த்தி காட்டி விட்டாய், நீ தூய்மையானவன். சுப்ஹானக்க, உன்னை தவிர தூய்மையானவன் வேறு யாருமே கிடையாது, நான் தான் தவறு செஞ்சுட்டேன், என்னை இறைவா காப்பாத்து. எங்கிருந்து கொண்டு கேட்டார்கள்? மீனுடைய வயிற்றில் இருளான பகுதியில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தளராமல் பயப்படாமல் அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்ட காரணத்தினால் இறைவன் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து தூக்கி கரையில் வீசினான் என்பதை வரலாறாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வரலாறும் நமக்கு படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே அதை வரலாறாக மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில், சோதனைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த வரலாறுலாம் நம்ம நினச்சி பார்க்கணும். எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய கையை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். நபிகளாருடைய பொன்மொழி. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவையை கேட்குறீங்க, அல்லாஹ் அதை பல வழிகளில் அந்த கோரிக்கையை உங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் எப்படி கேட்கணும் தெரியுமா?
அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க அந்த எண்ணமே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இறைவா நீ கொடு என்ற நம்பிக்கையோடு இஹ்லாஸோடு உள தூய்மையோடு நீங்கள் கேட்டால் அதை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள். நம்முடைய ரோல் மாடல், நம்முடைய இறுதி தூதர், அவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஐவேளை தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், சக்காத்து, உம்ரா, ஹஜ்ஜி எல்லா வணக்க வழிபாட்டையும் நிறைவேற்றக்கூடிய நாம் தான் அந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன் உதாரணம். அவர்களை பற்றி ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கவாசி என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நம்முடைய நிலை, நம்ம மரணிச்சா சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணம் சொர்க்கத்துக்கு போகணும்னு, ஆனால் அதனுடைய தீர்ப்பு இறைவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்க மரணிச்சா சொர்க்கம் போவீங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? 100 தடவைக்கு மேல அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலையை நாம் யோசித்து பார்ப்போம். ஐவேளை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு துவா கேட்பது கூட இன்றைக்கு நம்மிடத்திலே யோசனையாக இருக்கிறது. நாம் சுயபரிசோதனை செய்யக்கூடிய இடத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இதுவும் ஒரு கேடயமாக இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவத்தை செய்துவிட்டு அப்படியே சென்று விடாமல் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள், பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். யாரு மனிதர்களையே அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்க யார் தெரியுமா? பாவங்களே செய்யாதவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். பாவத்தில் கூடுதல் குறைவு இருக்கும், ஆனால் மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்கள் யார் தெரியுமா? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் ஏந்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஐவேளை தொழுகைகளை தொழுகின்றோம். ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து அந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரவு தொழுகை என்று சொன்னால் எத்தனை மணிக்கு வைத்தாலும் அதை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் பொருளாதார மிகுதியாக இருந்தால் ஹஜ் செய்வதற்கு, உம்ரா செய்வதற்கு நாம் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துகிறோம். அதனுடைய வரிசையில் ஒரு வணக்கமாக இருப்பது துவா. அந்த துவாவை இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்து கொண்டு நாம் கேட்டாலும் இறைவன் மனிதர்களை போன்ற அல்ல, இறைவன் அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய கையை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் சொல்லி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நமக்கு பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். பல்வேறு வணக்க வழிபாடுகளுக்கு நேரத்தை ஒதுக்கி செலவிடக்கூடிய நாம் துவாக்கள் செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு, சிறிய சிறிய துவாக்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய துவாக்களாக இருந்தாலும் சரி, அதை மனனம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் மரணத்தை நாம் தழுவக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய நல்ல அமல்கள் தான், வணக்க வழிபாடுகள் தான் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம நினைப்போம், சின்ன சின்ன துவாக்களை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடச்சிட போகுது, அது 5 வேளை தொழுகிறோம், ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வைக்கிறோம், அடுத்தது வெள்ளிக்கிழமை வாரம் வெள்ளிக்கிழமை போய் ஜும்மா தொழுதுட்டு வந்துடுறோம், இதை விட சின்ன சின்ன துவாவை சொல்லியா நம்ம நன்மையை சம்பாதிக்க போகிறோம் என்று நாம் எந்த ஒரு காலத்திலும் நினைத்து விடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாக்களின் மூலமாகவும் அதிகமான நன்மைகளை நாம் பெறக்கூடியவர்களாக இந்த உலகத்தில்
இருக்க வேண்டும். இதன் மூலமாக நாளை மறுமையில் அதனுடைய பிரதிபலனை பரிசை நிச்சயமாக நம்மால் பெற முடியும். தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய துவாக்கள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி சலாம் கொடுத்தா உடனேயே அதிலிருந்து சொல்லக்கூடிய துவாக்கள் பள்ளிவாசலில் கூட எழுதி போட்டிருப்பாங்க. அதற்கென்று சொல்லக்கூடிய துவாக்கள் தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 6 துவாவை நமக்கு கற்றுத்தராங்க. அந்த 6 துவாக்களை யார் சொல்லி முடிக்கின்றார்களோ ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகும், ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, இந்த ஐவேளை தொழுகைக்கு பிறகும் செய்ய வேண்டிய துவாக்கள்னு சில துவாக்கள் இருக்கிறது. அதை யார் சொல்லி முடிக்கிறாங்களோ அவர்களுக்கான நன்மை என்ன தெரியுமா? கடல் நுரை அளவிற்கு அவர்கள் பாவம் செய்தாலும் சரி, இந்த உலகத்தில் செய்திருந்தாலும் சரி, இந்த துவாவை சொல்லி முடிப்பதின் காரணத்தினால் அவருடைய பாவங்கள் இந்த உலகத்திலேயே போக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக ஐவேளை தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடிய துவாக்கள் இருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தொழுது முடித்த கையோடு நம்ம போயிடும். சில நேரத்தில் வேலை இருக்கும், நம்ம போகிறோம், அது வேற. பெரும்பான்மையாக இந்த துவாக்களை சொல்வதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி, அதே போன்ற சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு பள்ளிவாசலை விட்டு நம்ம போனோம்னு சொன்னால் பள்ளிவாசலை விட்டு அடுத்த காலடி வைப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதே நேரத்தில் பள்ளிவாசலை உட்கார்ந்து இந்த அமலெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வெளில போய் மௌத்தானோம்னு சொன்னால் நாம் அதிகமான நன்மையை அல்லாஹ்விடத்திலே பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துவா இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் மறந்தது அல்லது சொல்லாமல் இருப்பது, நம்முடைய நடைமுறையில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு துவா என்னன்னு சொன்னால் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு துவா, பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா. இந்த துவாவை சொல்லக்கூடிய மனிதன் இறை நம்பிக்கையாளன் நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைவான் என்ற வாக்குறுதியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு? இந்த துவாவை சொல்லிவிட்டு காலையில் இந்த துவாவை ஓதணும். அதிகாலையில் ஃபஜ்ரை தொழுதுட்டு இந்த துவாவை ஓதணும். இந்த துவாவை ஓதிவிட்டு மாலை வருவதற்கு முன்பாக, மாலை பொழுது வருவதற்கு முன்பாக இவர் மரணித்து விட்டால் இவர் சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறாரு. மாலை பொழுதை அடைந்து விட்டார், ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது அடைஞ்சிட்டாரு. மாலை பொழுது அடைந்தவுடன் மறுபடியும் அதே துவாவை ஓதணும். துவாவை ஓதிவிட்டு மறுநாள் காலை பொழுதை அடைவதற்கு முன்பாக இரவே மௌத்தாகிவிட்டால் அவர் முஸ்லிமாகவே சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார் என்ற பாக்கியத்தை இந்த துவாவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வன அப்துக்க வன அலா அகதிக்க வவதிக்க மஸ்ததக்து அவுதுபிக்க மின் ஷர்ரி மா சனக்து அபூலக பினஅமதிக்க அலைய வ அபூலக பிதன்பி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யக்ஃபிர் துனூப இல்லா அன்த என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன துவா தான். இந்த துவாவை காலையில் ஓதிட்டு மாலை வருவதற்குள்ளாக மரணித்தால் அவங்க சொர்க்கவாசி. மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலை வருவதற்கு முன்பாக அவர் இரவிலே மரணித்தால் சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. இந்த துவாவை சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கின்றோமா, அதை கடந்துதான் நாம் வருகிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த துவா இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அதற்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வீடுகளில் கூட அதை என்ன பண்ணலாம், எடுத்து புகாரியில், ஹதீஸினுடைய புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற துவாக்களுடைய தொகுப்புன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அதில் பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா என்ற தலைப்பில் அந்த துவா இருக்கும். அது நமக்கு அரபியில் தெரியாவிட்டாலும் கூட தமிழ்லையும் அதை கொடுத்துருப்பாங்க, அரபியை தமிழாகவும் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பொருளும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எழுதி அதை எங்கேயாவது வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒட்டி வைத்து வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது, வீட்டுக்கு போகும் பொழுது அதை ஓதிக்கிட்டு வாங்க. அல்லது செல்ஃபோன் நம்ம கையில் வச்சுருப்போம், அதற்காக நேரத்தை ஒதுக்கி காலையிலும் மாலையிலும் அதை ஓதிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசை என்ன? நான் 5 வேளை தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தான தர்மம் செய்கிறேன், எதற்காக நம்ம செய்கிறோம்? முஸ்லீமாக மரணிக்கணும். அந்த பாக்கியத்தை இந்த ஒத்த துவா நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்காம இனிமே ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வருதா எப்படியாவது துவாக்களுடைய தொகுப்பில் அது இருக்குது, எடுத்து எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு வாங்க. மரணம் நமக்கு நிச்சயம். குல்லு நஃப்ஸி தாயிக்கத்தில் மவுத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள். சும்மா இலைனா துர்ஜவும், பிறகு என்னிடம்தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்ட்ட போய் நம்ம நிற்கும் பொழுது முஸ்லிமா நிற்கணும்னு சொன்னால் இதற்காக நேரத்தை ஒதுக்கி தினமும் ஓதக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.